ரொம்ப நாளா எங்க தோட்டத்துல ஒரு தேன் கூடு வேற தென்னை மரத்துல கட்டிக்கிச்சு. இது போறவரைங்களலாம் புடிச்சு கடிச்சுக்கிட்டே இருந்தது. சரி இன்னைக்கு எப்படியாச்சும் இத அழிச்சிடலாடான்னு சொல்லிட்டு நானே எங்க அப்பாவோட வேலை செய்றவங்கலாம் எல்லாருமே கிளம்பிட்டோம். கிளம்பி நாங்களும் போய்க்கிட்டே இருந்தோம். டப்பா அப்புறம் தீப்பந்தமெல்லாம் எடுத்துட்டு, அப்புறம் நாங்க இன்னும் 2 அண்ணா வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஏணி எடுக்கிறதுக்கு போயிருந்தாங்க. சரி அவங்க வரட்டுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அவங்க ஏணி எடுத்துட்டு வருவாங்கன்னு பார்த்தா, லாஸ்ட்டா ஏணி எடுத்துட்டு வரல. எங்கண்ணா ஏணின்னு சொல்லிட்டு கேட்டா, நாங்கலாம் ஸ்பாட்லயே கொண்டு வச்சுட்டு வந்துட்டோம்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிங்கண்ணா அப்புறம் நம்ம கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, இருடா தம்பி இன்னும் நான் தீப்பந்தம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணனும் சொன்னாப்ல. அதுக்கப்புறம் அண்ணனும் மறுபடியும் தீப்பந்தம்லாம் ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நாங்களும் ஒரு டீமா கிளம்பி போயிட்டோங்க. நாங்களும் தோட்டத்துக்குள்ள ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் அண்ணா என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, தம்பி மரம் ஃபுல்லா ஏணிய வச்சு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. என்ன மரம் ஃபுல்லாவா? என்னண்ணா சாக்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமாண்டா தம்பின்னு சொல்லிட்டாப்ல. அதுக்கப்புறம் நாங்களும் 2 ஏணி வந்து ஃபர்ஸ்ட்டு கட்டி வச்சு தூக்கி பார்த்தோம். ஏணி வந்து எட்டல. மறுபடியும் ஒரு ஏணி வேணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பக்கத்து தோட்டத்துல ஒரு ஏணி எடுத்துட்டு வந்து, அதுக்கப்புறம் 3 ஏணியும் வச்சு நாங்களும் தூக்குறக்காரம் பண்ணோம். இவ்வளோ வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க யோசிக்கவே இல்ல. அந்த அளவுக்கு வெயிட்டா இருந்துச்சு ஏணி. அதுக்கப்புறம் எப்படியோ 3 ஏணிய கட்டி அப்படியே தூக்கி நிறுத்தி வச்சுட்டோம். நாங்களும் இப்படியே கஷ்டப்பட்டு ஏணி எல்லாமே கட்டி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கீழ நின்னு நாங்களும் பேசிக்கிட்டே இருந்தோம். இந்த மாரி தென்னை மரத்துக்கே ஏணி கட்டி ஏறது நாமளா தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மாரி உங்களுக்கு யோசனையெல்லாம் தோணியிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அண்ணனும் மேல ஏறி போயிட்டு தேன் கூட்ட அழிச்சு முடிச்சுட்டு பந்தத்த கீழ விசிறிட்டாரு. இதை அணைச்சிருங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்களும் அணைக்கலான்னு சொல்லிட்டு அதை அணைச்சு பார்த்தா அணைக்கவே முடியல. சரி லாஸ்ட்டா துணி தப்புற மாரி தப்பிற வேண்டியதானன்னு சொல்லிட்டு அண்ணனும் வந்து ஒரு சாக்கு எடுத்து தப்புறக்காரம் பண்ணாப்ல. அப்புறம் லாஸ்ட்டா ஃபைனலா தப்பி எப்படியாச்சும் ஆஃப் பண்ணிருவாங்கன்னு பார்த்தா, எப்படியோ தப்புன்னு தப்பி அப்புறம் எங்க அப்பாவும் அவரும் ஆஃப் பண்ணிட்டாங்க. பந்தத்த நாங்களும் அணைச்சு முடிச்சோனே அண்ணனு டப்புன்னு அந்த பட்டைக்கு வெட்டி விட்டுட்டு கீழ இறங்கி வந்துட்டாப்ல. கீழ இறங்கி வந்தோனே ஒரு டப்பாவ எடுத்து அப்படியே தேன் எல்லாமே புடிக்கிறக்க ஆரம்பிச்சுட்டாப்ல. நாங்களும் என்னடா அண்ணன மட்டும் கடிக்கவே இல்லையே! நாம பக்கத்துல போனா மட்டும் மொய் மொய்ன்னு வருதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நின்னுக்கிட்டே இருந்தோம். ஆனா அண்ணன மட்டும் ஒரு பூச்சி கூட கடிக்கலைங்க. அதான் எனக்கு அதிசயமா போச்சு. அப்புறம் நாங்களும் தேன் எல்லாமே அப்படியே ஒரு டப்பால எடுத்து ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் டேஸ்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சோம். அண்ணன் ஃபர்ஸ்ட்டு டேஸ்ட் பண்றனாப்ல. அப்புறம் அதில பூச்சி வேற இருந்துச்சு. இதில டேஸ்ட் பண்றது பிரச்சனை இல்ல. ஆனா அந்த பூச்சி எடுக்காம வாயில போட்டோம்னா அவ்வளோதான். நம்ம நாக்க புடிச்சே கரெக்ட்டா கொத்தி வச்சுரும். நாக்கே வீங்கி போயிரும். அப்புறம் அண்ணனும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாப்ல. எங்க எங்க அப்பாவும் நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்ல. அப்புறம் சரி டேஸ்ட் பண்ணி பாருப்பான்னு சொல்லிட்டு சொன்னா, அதுக்கப்புறம் ஒண்ணு எடுத்து குடுத்தா, அதில நாங்க எடுத்து குடுத்ததுன்னு பார்த்து பூச்சி வேற இருந்துருச்சு. சரி நம்மள முடிச்சு விட்டுருவாய்ங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் அந்த பூச்சிய எடுத்து அக்கட்ட விசிறிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாப்ல. அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்கு, சூப்பராவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்ல. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாரி பியூரான தேன்லாம் சாப்பிட்டு. அதுக்கப்புறம் நாங்களும் அங்கிருந்து அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா பை பாய்.